மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாசக்கார மேற்கு மண்டலத்தில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கோவை மண்ணில் நான் காலையில் கால் வச்சதுமே ஏனுங்க தலைவரை சௌக்கியமான கேட்டு பாசத்தில் நிறைச்சிட்டீங்க. அதுலேயும் கல்லூரி மாணவிகள் குடும்பங்கள்னு எல்லோரும் நாம தான் ஜெயிப்போம், நாம மட்டும்தான் ஜெயிப்போம்னு சொல்லி $200% 200% வெற்றியை உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த கோவை மண் பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றில் முக்கியமான ஊர் இந்த ஊர். பெரியாரை அண்ணா சந்திச்சது இந்த கோவை மண்டலத்தில் தான். தலைவர் கலைஞரை எம்ஜிஆர் சந்திச்சதும் இந்த மாவட்டத்தில் தான். இந்தி திணிப்புக்கு எதிரான போரில் பொள்ளாச்சி நிகழ்வை யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கோவை மண்ணில் கழகத்தின் வேர்களாக கழகத்துக்கும் மக்களுக்குமான உறவு பாலமாக கழக வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கிற வாக்குச்சாவடி குழுவினரான உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கு மண்டல பாக முகவர் பயிற்சி கூட்டத்தையே மாபெரும் மாநாடு போல சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய இந்த ஆற்றல் தான் எதிரிகள் பலருடைய தூக்கத்தையே கெடுக்குது. செந்தில் பாலாஜிக்கு அவங்க கொடுத்த குடைச்சல்களை வச்சு இவர் எந்த அளவுக்கு எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பது தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் அனுபவிச்ச தொல்லைகள் மாதிரி வேறு யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. மிரட்டலுக்கு பயந்து முதுகு வளைஞ்சு குப்பிடு போடுறவங்களுக்கு இடையே இவர் எந்த மிரட்டலுக்கும் பயந்து அடிபணியல. நெருக்கடிகளுக்கு தலைவணங்காம நெஞ்சுரத்தோட எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். கழகத்துக்கும் தலைமைக்கும் உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாடுகளை பிப்ரவரி 11ஆம் தேதி திருவிடந்தைகளை தொடங்கணும். அதற்கடுத்து திருப்பத்தூர், அதன் பின்னால் மதுரை, அதை தொடர்ந்து கோவையில் நிறைவு செய்கிறோம். இந்த 4 மண்டலத்தில் சுமார் 7 லட்சம் வாக்குச்சாவடி குழுவினரை இப்படி நான் சந்திச்சிருக்கிறேன். இங்கே நான் வந்திருக்கிறது உங்களை உற்சாகப்படுத்த மட்டுமல்ல, உங்களை பார்த்து நானும் உற்சாகம் அடைவதற்கும் புத்துணர்வு பெறுவதற்கு தான் வந்திருக்கிறேன். உங்கள் முகங்களை பார்க்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சியும் எனதையும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்க கான்பிடன்ஸை பார்த்து என்னுடைய கான்பிடன்ஸ் லெவலும் அதிகமாகுது. மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 14 மாவட்ட கழகங்கள்
39 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற செய்திதான் ரிசல்ட் அன்னைக்கு பிளாஷ் நியூஸா வரணும். வெளிப்படையா சொல்லணும்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அதை சரி செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. அதே போல எதிரில் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கு. செஞ்சுவீங்களா? செஞ்சு தருவீங்களா? உறுதியா செய்வீங்களா? உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? அண்ணா மீது ஆணையா? கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பெரிய வெற்றியை பெற்றோமோ அதே போல பெரிய வெற்றியை சட்டமன்ற தேர்தலையும் உறுதி செய்யணும். அந்த அளவுக்கு மேற்கு மண்டலத்தில் பல்வேறு திட்டங்களை நாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். காலையில் கோவைக்கு வந்ததிலிருந்து என்னுடைய நினைவில் இருக்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு இடர்களை கடந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கோவையில் ஐடி பார்க், செம்மொழி பூங்கா, ஜிடி நாயுடு மேம்பாலம், அவிநாசி சாலை மேம்பாலம், விசைத்தறிக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி மற்றும் சிறு தொழில்களுக்கு மின்கட்டணம் குறைப்பு, விசைத்தறியை நவீனப்படுத்த நிதி ஒதுக்கீடு, சாலை இல்லாத கோயில்களுக்கு சாலை வசதிகள். இது மட்டும் இல்லாம தந்தை பெரியார் பெயரில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கு. உலகத்தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையவிருக்கிறது. வெள்ளூர் பகுதியில் தொல்லியல் ஆய்வு நடக்க இருக்கு. தோழி விடுதிகள் கட்டப்படவிருக்கு. சூலூர் பகுதியில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா வரப்போகுது. கோவை மாவட்டத்துக்கு 75 புதிய பஸ் வரப்போகுது. மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படவிருக்கு. இது போன்ற ஏராளமான திட்டங்கள் மேற்கு மண்டலத்திற்கு வர இருக்கிறது. எனவே தொழில் முனைவோர் அதிகமாக இருக்க இந்த மேற்கு மண்டலம் வளர்ச்சியை தான் விரும்பும் என்பதை நாம் நிரூபிக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு டார்கெட்? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டால ஈஸியா, ரொம்ப சுலபமா 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடலாம். இந்த தேர்தலில் நாம 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும். இதை வாங்கி காட்டுவது உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை செஞ்சு தருவது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொறுப்பு. $2,50,00,000 பெரிய நம்பர். யோசிச்சு பார்க்கிறீங்க. இதை யோசிச்சு யாரும் ஷாக் ஆகிடாதீங்க. ரொம்ப சுலபமா சொல்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாகவும் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.